हाय फ्रेंड्स पंकज नलवागத்தில் இன்னைக்கு ராகி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்க வந்து நான் பேரிச்சை பழம் எடுத்துர்க்கேன். இது வந்து சீட் இருக்கிற பேரிச்சை பழம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. பாதாமை சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேன். பால் வந்து அரை கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் எடுத்துர்க்கேன். இந்த பாலில் வந்து பேரிச்சையை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மிக்சி ஜாரில் பாதாம் பேரிச்சை பால் எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் அரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 1.5 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். தண்ணீர் விடும்போது கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே ராகி மாவு நல்லா வெந்து ஷைனிங் மாதிரி நமக்கு வந்துடும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பேரிச்சை பாதாம் அரைத்து வைத்த பாலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இங்கே வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கூடி பால் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்குது. நமக்கு வந்து காஃபி மாதிரி குடிக்கிற பக்குவத்தில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூடி மிக்சியில் பாலை சேர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து பாதாம் பேரிச்சை எல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவு பால் சேர்த்துட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங்காகவும் இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நமக்கு இப்போ சூப்பராக ராகி கஞ்சி ஸ்வீட் வெர்ஷன் தயாராகிடுச்சு. இப்போ ராகி கஞ்சியில் அடுத்த ரெசிபி பார்க்கலாம். மிக்சி ஜாரில் தயிர் எடுத்திருக்கேன். இதில் வெண்ணெய் தனியாக மோர் தனியாக எடுத்துடலாம். இந்த கடைந்து எடுத்த மோரில் தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோர். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் அரை கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துடலாம். ராகி மாவை வந்து வறுக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நல்லா வறுத்துடலாம். வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 கப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ராகி மாவு வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ராகி மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைந்து எடுத்த மோரை வந்து இதில் நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு இப்போ நம்ம மோரை சேர்த்துக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி முறையிலையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவர்களும் சாப்பிட்லாம். ரொம்பவும் அருமையாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும். உடம்புக்கும் நல்லது. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மோர் விட்டுக்கலாம். மோர் விட இந்த கஞ்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு பச்சை மிளகாய் தாளிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.